திரு ஜீவ சகாப்தன் மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜீவ சகாப்தன், இந்த பட்டியலுடைய ஹைலைட்ஸா நீங்க டீகோட் பண்ணுவது என்ன? இந்த பட்டியலை நான் பார்த்த வரையும் பாத்தீங்கன்னா, தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு மாத்தினாலுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா தான் கொடுத்திருக்காங்க. இப்ப பத்மநாபபுரம் தொகுதி சிபிஎம் கொடுத்திருக்காங்க. அது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சிபிஎம் ஓரளவு ஹோல்டு இருக்கிற பகுதி ரொம்ப நாள் அந்த தொகுதி கிடைக்காம இருந்தது. 89ல கிடைச்சிச்சு. இதே டிஎம்கே அலைன்ஸ்ல அவங்களுக்கு 89ல கிடைச்சிச்சு. ஏடிஎம்கே அலைன்ஸ்ல 80ஸ்ல எம்ஜிஆர் பீரியட்ல கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி சிபிஎம்க்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல. நிக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப குறைவா இருந்தது. இந்த நிலையில பத்மநாபபுரத்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து கொடுத்திருக்காங்க. பத்மநாபபுரம் தொகுதி ரொம்ப ஒரு வித்தியாசமான தொகுதி. அங்க இஸ்மாயில் ஜெயிச்சாரு ஜனதால இருந்து. பிஜேபி தனிச்சு 2 வேலாயுதம் ஜெயிச்சாங்க. திமுகவுக்கும் சார்பான தொகுதியா பத்மநாபபுரம் ரொம்ப ஒரு டிஃபரெண்டான தொகுதி. பயங்கரமான இந்துத்துவா தனித்து 2 ஜெயிச்ச பகுதி. வேலாயுதம், பத்மநாபன் போன்றவங்க சுயேட்சை ஜெயிச்சாங்க. இஸ்மாயில் மாதிரி ஜனதா கான்செப்ட் உடையவங்க ஜெயிச்சிருக்காங்க. சிபிஎம்மும் ஜெயிச்சிருக்கு. தேசிய நீரோட்டம் இயல்பாவே இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில். தேசிய நீரோட்டம் இல்ல, கன்னியாகுமரி தேசிய நீரோட்டம், இந்துத்துவ நீரோட்டம் எல்லாமே இருக்கிற பகுதி. அதுல பத்மநாபபுரம் உங்களுக்கு இடதுசாரி திமுக, ஜனதா, மதசார்பற்ற ஜனதா, இஸ்மாயில், இப்படி பல ஒரு நல்ல பன்முகமான பகுதிங்கிறேன் நான். அது ஒரு வித்தியாசமான தொகுதி. அந்த தொகுதியில மீண்டும் சிபிஎம் கொடுத்திருக்கிறது. ரொம்ப நாளா அவங்களுக்கு அந்த தொகுதியில கிடைக்காம இருந்து கன்னியாகுமரி சிபிஎம்க்கு ஒரு இதுங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. மற்ற கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய குளம் கொடுத்திருக்காங்க. சவுத் சைடு விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்ப்பாங்க. அது பெரும்பாலும் வெற்றிக்கான வாய்ப்பு குறைவா இருக்குமேங்கிற அடிப்படையில திமுக கடந்த முறை கொடுத்தாங்களா சார்? உங்களுக்கு நினைவு இருக்கா? அவங்க நாகை வரைக்கும் கொடுத்தாங்க. நாகப்பட்டினம் டெல்டா தானே, டெல்டா வரைக்கும் கொடுத்தாங்க. சவுத் போல மதுரை இந்த சைடு கொடுக்க யோசிப்பாங்க. அவங்க சோழவந்தான் இந்த மாதிரி தனி தொகுதியில கேட்பாங்க. சமயநல்லூர், சோழவந்தான் பகுதியில இருந்தாலும் பெரும்பாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வட தமிழகம், டெல்டா ஒட்டி அப்படி முடிச்சுவாங்க. இந்த முறை சென்னை திருமாவளவனுடைய அரசியல் வரலாற்றுல தென்பகுதிக்கு, குறிப்பா மதுரையில அவருக்கு ரொம்ப மதுரை தானே அவருக்கு தொடங்கின அரசியல். மதுரை கோபுத்தூர்ல டிபிஐ மலைச்சாமி தலைமையில கட்சி, அவங்க மதுரையில தான் கட்சி வளர்ந்தது. ஆனா அவர் அந்த ஆதிதிராவிட அந்த பறையர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கிற பகுதி உங்களுக்கு வட தமிழ்நாடுங்கனால அவருடைய அரசியல் அங்க வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் பலமுறை மேடையில சொல்வாரு, நீ ஏன்பா தென் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கிற, வாப்பா நம்ம பகுதி அங்கதான் வட தமிழகத்துல தான் உனக்கான அரசியல் களம் இருக்கு, நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆமா, கிளைம்ல அது உண்மைன்னு கூட சொல்லலாம். அது ஒன்னும் பெரிய தவறு கிடையாது. இதுல என்ன பெரிய இதை திருமாவளவனும் மறுக்க மாட்டாரு. இன்னும் போய் பலமுறை அவரே சொல்லியிருக்காரு, மருத்துவர் ராமதாஸ் தான் என்னை தேர்தல் அரசியலுக்கு வா இதெல்லாம் சொன்னாரு, வட தமிழ்நாட்டுக்கு வான்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் 30 வருடத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்கள்ல. அதனால மதுரைங்கிறது திருமாவளவனுக்கு ரொம்ப விருப்பமான தொகுதி. இந்த விட மதுரை தேனி மாவட்டம் பெரியகுளம். ஆனா பெரியகுளத்துல ஆதிதிராவிடர்கள் நிறைய இருக்காங்க, இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அந்த பகுதி கொஞ்சம் ஏடிஎம்கே பெல்ட். பெரியகுளம்ங்கிறது அதிமுகக்கு ஒரு சார்பான தொகுதி. திமுக பட்டியலுக்கு மீண்டும் வருவாமையானா சார்? இப்போ ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது, என்ன செய்திகள்லாம் உள்ள வந்தது அப்படின்னா, நிறைய சூப்பர் சீனியர்ஸ் இந்த முறை களமிறங்க மாட்டாங்க. குறிப்பா திரு துரைமுருகன் அவர்களுடைய வயது இருக்கக்கூடிய சூப்பர் சீனியர்ஸ் களமிறங்க மாட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வந்தது. பட் அவங்க எல்லாம் களமிறங்கிறத பாக்குறோமே, அதுக்கான ரேஷனலா என்ன பாக்குறீங்க நீங்க? இவரு காந்தி பையன் இறங்குறாரு, காந்தி இறங்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு மட்டும் பொன்முடி களமிறங்கல, திரு கௌதம சிகாமணி இறங்க. அது ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லப்பட்டது தானே, பொன்முடி இந்த முறை இறங்க மாட்டாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டதுனாலுமே சில பேர் சீனியர்ஸ் அந்த தொகுதி வேணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். அது ஒன்னும் பெரிய விஷயமா பார்க்கல. என்னை பொறுத்தவரையும் ஒரு கட்சியினுடைய நம்பிக்கைங்கிறது அமைச்சர்களை துணிஞ்சு அதே தொகுதியில இறக்குறது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தானே இறக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப பிஜேபியில என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேட்டர்ன் என்னன்னா, நம்ம கடந்த 3 இதுல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்றதுக்கு நிறைய சிட்டிங் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸ் அவங்க ஆக்ட் பண்ணதை பார்த்திருக்கோம். ஆனா அதை செய்யாதது ஒரு கான்பிடன்ஸா பாக்குறீங்களா? எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் களமிறக்கிறோம், எங்க ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் அங்கேயே போடுறாங்கிறது ஒரு கான்பிடன்ஸா பாக்குறீங்களா? ஆமா, 5 வருஷம் அந்த மினிஸ்டர்ஸ் மேல எந்த அதிருப்தி இல்லை. இப்ப திமுக மீது என்ன சொல்லப்பட்டது, ஸ்டாலினுக்கு ஒரு கரிசமா இருக்குப்பா, அமைச்சர்களுடைய பேச்சினால பிரச்சனைன்னு. இப்ப அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னு சொல்லிதான் அவங்க இறக்குறாங்க. எங்க தொகுதி நாங்க நிப்பாட்டினவங்கள இறக்குறோம். நீங்க என்ன விமர்சனம் வச்சாலும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, தொகுதி மக்கள் காப்பாத்துவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இறக்குறாங்க. அது ஒரு நம்பிக்கை. 1967ல காங்கிரசின் தோல்வி 2 விதமாக வர்ணிக்கப்பட்டது. ஒண்ணு காமராஜரே தோத்துட்டாரு, காங்கிரஸே தோத்துருச்சு. இன்னொரு புறம் அமைச்சர்கள் தோத்தாங்க சார். அது ரொம்ப மோசமான விஷயம். அதாவது திமுக தோக்கும் அதிமுக தோக்கும், தோல்வி ஒரு மேட்டர் கிடையாது.
அமைச்சர்கள் எல்லாரும் தோத்தாங்க. முதலமைச்சரா இருந்த பக்தவச்சலத்துல இருந்து, காமராஜர்ல இருந்து, பூவாராகவன்கிற ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாரு 67ல காங்கிரஸ்ல. அவரை தவிர்த்துட்டு எல்லாருமே தோத்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய அடி, அவமானமா காங்கிரஸ். 67ல வந்து காங்கிரஸ் தோத்தது வந்து ஓட் பெர்சன்டேஜ் வகையில ரொம்ப எல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. அவங்க 7 கட்சி திமுக சேர்ந்து நின்று காமராஜர் தனிச்சு நின்னுமே 35% கிட்ட வாங்கியிருந்தாரு அவரு. ரொம்ப ஒன்னும் ஓட் பெர்சன்டேஜ் டிஃபரன்ட் கிடையாது. 67ல காமராஜருக்கு மாஸ் இருந்தது. அண்ணா ஜெயிச்சாலுமே தோத்தாலுமே இவங்க ரொம்ப வாக்கு வித்தியாசத்துல ஒன்னும் தோக்கல, ஒரு குறைவான வாக்கு. ஆனா என்ன மிகப்பெரிய அவமானமா பார்க்கப்பட்டதுன்னா, அமைச்சர்களை மக்கள் நம்பலையே. பக்தவச்சலம் தோத்தாரு முதலமைச்சர், காமராஜர் தோத்துட்டாரு, எல்லா மினிஸ்டர்ஸும் தோத்துட்டாங்க, பூவாராகவனை தவிர்த்துங்கிறது பெரிய அவமானமா பார்க்கப்பட்டது. திமுக ஜெயிக்கப்பட்டது. சோ மினிஸ்டர்ஸ் தோக்க கூடாது. இப்ப நீங்க 2001ல திமுக தோத்துச்சு, மிகப்பெரிய தோல்வி அது. ஜெயலலிதா பெரிய கூட்டணி அமைச்சு ஜெயிச்சாங்க. மினிஸ்டர்ஸ் யாரும் பெருசா தோக்கலையா? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துல இருந்து நீங்க பாருங்க, எல்லாருமே மினிஸ்டர் தோக்கலாம். கலைஞர்ல இருந்து அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. அது வந்து கட்சி மாற்றம், ஒரு மக்கள்கிட்ட சலிப்பு வந்தாலும் பாரியா கலைஞர் தோக்கல, சிஎம் தோக்கல, மினிஸ்டர்ஸ் தோக்கல அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு அது ஒரு கௌரவமான விஷயமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ புதுசா கன்வெர்ட் ஆனவங்க திரு ஓபிஎஸ், வைத்திலிங்கம், இவங்க எல்லாம், குறிப்பா மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாமும் அகாமடேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சோ அந்த அகாமடேஷன் எப்படி பாக்குறீங்க? அவங்க விருப்பம் அடிப்படையில் அவங்க அகாமடேட் ஆவைங்கிற அடிப்படையில் தானே கட்சிக்கே வந்தாங்க. வேடிக்கை பாக்குறதுக்கு எதுக்கு? அவங்க கடைசி காலத்துல வீட்லயே இருக்கலாமே. களத்துல இருந்து அங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டதுனாலதானே ஜெயிக்கிற களத்தை நோக்கி நாங்க வரணுங்கிறதுனால, அங்க எங்களுக்கு விளையாட வாய்ப்பு தரலைங்கிறதுனால வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், எல்லாரும், அன்வர் ராஜால இருந்து எல்லாருமே வந்தாங்க. அதனால கண்டிப்பா வந்து அதெல்லாம் இப்ப வைத்திலிங்கம், இப்ப டெல்டா பகுதியை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இவர் நம்ம உபேதுல்லாக்கு பிறகு இன்னொரு ஸ்ட்ராங் ஹோல்டு டிஎம்கேக்கு தேவைப்படுது. அந்த இடத்துல வைத்திலிங்கம் வர்றது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். இன்னொன்று டெல்டா அவங்களுக்கு சாதகமான பகுதி தான், பெரிய இரட்டலை கோட்டையெல்லாம் கிடையாது. இவங்க பேசும் அங்க பாரம்பரியமான திமுக பேசும் இயல்பா ஜெல் ஆயிடுமா? ஜெல் ஆயிரும், ஒன்னும் பெரிய. ஏன்னா இப்ப அதான் சொல்றேன், உபேதுல்லாக்கு அப்புறம் பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு அங்க அந்த பகுதியில, ஒரு டெல்டால அந்த பகுதியில தேவையா இருக்கு வைத்திலிங்கத்தினுடைய அந்த பகுதி. அதனால அது பெருசா வராதுன்னு பாக்குறேன். அது இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா திமுகவுக்கு சாதகமான தொகுதிங்கனால ஆல்ரெடி அங்க திமுக பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆகும். இருந்தாலும் அது பெரிய லெவல்ல பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மனோஜ் பாண்டியன் எடுத்துக்கோங்க, அது முழுக்க ரெட்டலை தான் தொடர்ந்து ஜெயிக்குது. அவங்க அருணா பொண்ணெல்லாம் தோத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ரெட்டலையில நின்னவர் இப்ப இங்க டிஎம்கேல நிக்கிறப்ப அதை அவங்க பிளஸ்ஸா தானே பாப்பாங்க. நமக்கு வராத தொகுதி நமக்கு வருதுன்னு தானே, வேடிங்கை தொகுதி இப்ப டிஎம்கே ஆகுதுன்னு தானே பாப்பாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து போடி நாய்க்கினூர்ல கொடுத்துருக்காங்க. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், அங்க திமுக லட்சுமணன்ங்கிறவர் தான் அடுத்து அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப ஓபிஎஸ் வந்ததுனால அவருக்கு அந்த இடம் போயிடுச்சு. இப்ப லட்சுமணன் வந்து அங்க மெஜாரிட்டி, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒக்கலியா கவுடா, தெலுங்கு செட்டியாருங்கிற மாதிரி அங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர். ஓபிஎஸ் உடைய மறவர் கம்யூனிட்டி அங்க அந்த அளவுக்கு இல்ல போடி நாய்க்கினூர்ல. ஒக்கலியா கவுடரு, அவங்க தெலுங்கு செட்டியாரு, அந்த மாதிரியான கம்யூனிட்டி தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரமலைக்கலாரும் மறவரும் வருவாங்க. இருந்தாலும் ரெட்டலைங்கிற கான்செப்ட்ல அவர் நின்று ஜெயிச்சாரு ஓபிஎஸ். இப்ப உதயசூரியனுங்கிற கான்செப்ட்ல நிக்கிறாரு. அப்ப அதே சமூகங்கள் அங்க வாக்கு போடுவாங்களான்னு பார்க்கும்போது லட்சுமணன் இருக்கிறாரு. லட்சுமணனுக்கு கிடைக்கலையேங்கிறதுனால அவர் வேலை பார்ப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா தலைமை கூப்பிட்டு வேற மாதிரி அதை சமாளிச்சுட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியா வேற ஏதாவது நியமன பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும்னா லட்சுமணனுக்கு தான் கிடைக்கும் திமுக. அவர் அந்த இடத்தை விட்டு வந்திருக்காருல. பாயிண்ட் டேக்கன். ஒன் லாஸ்ட் இன்டர்பிரேஷன். பெரம்பூர் கான்டெஸ்ட் எப்படி பாக்குறீங்க? அங்க பிரிசம்ப்டிவ் வேட்பாளர் அவங்க தொடர்ந்து சொல்றாங்களே, பெரம்பூருங்கிறது விஜய் நிக்கிறாரு நிக்கலங்கிறதுலாம் செகண்டரி. வந்து திமுக அது ஒரு மேட்டராவே பாக்கலையே. இப்ப இவரு அங்க வந்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு அதிகம் இருக்குங்கிறத கார்னர் பண்ணி தான் விஜய் நிக்கிறாருன்னு சொல்றாங்க. திமுக ஆல்ரெடி எங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது தான், பெரிய லெவல் எங்களை விட்டு பிரியாதுன்னு பாக்குறாங்க. அதிமுக கூட்டணியில பாமகவை நிப்பாட்டி நாங்க இதுல இருந்து ஒதுக்கிக்கிறோங்கிற மாதிரியான கான்செப்ட விட்டுருக்காங்க. ஒரு போட்டி போடுற மாதிரி ஆளை விடாம பாமகங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனா என்னுடைய கெஸ்ட்ல வந்து திமுக வந்து அதை வந்து பாத்துக்கலாம், அது ஒரு மேட்டரே இல்லைங்கிற மாதிரிதான் இறங்கிருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா அந்த நபர், அந்த வேட்பாளர் வந்து அந்த தொகுதியில ரொம்ப பிரபலமானவரா இருக்கிறாரு, மக்கள் மத்தியில ரொம்ப நெருக்கமானவரா இருக்கிறாரு. அந்த பேரே பெரம்பூர்ல வந்து அந்த ஏரியா முழுக்க தெரிஞ்ச பேராதான் இருக்கு. அதனால விஜய் சினிமாவில் நடிச்சு பெற்ற பேரை விட அவர் தொகுதியில இருந்து வேலை செஞ்சு மக்கள் மத்தியில பேர் இருக்கிறதுனால அதை பத்தி அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க விரும்பல. நம்ம ஆல்ரெடி ஜெயிச்ச கேண்டிடேட்டே விட பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் திமுக இறங்கி இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ். Thank you very much. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.